வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ஸை மட்டும் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுதான் என்னோடய இன்ட்ரொடக்ஷன், எப்படி நான் என்னோடய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. இது நான் சத்யபாரதி ஸ்கூலில் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் ஹெட் டீச்சராக. இதுதான் என்னோடய இன்ட்ரடக்ஷன். இது ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ். திஸ் இஸ் மை இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வாட் ஆஃப்டர் 12th அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பேரண்ட்ஸோட மைண்ட் செட், பேரண்ட்ஸோட மைண்ட் செட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்போம்? திஸ் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸ்கூல் வர்சஸ் காலேஜ். ஸ்கூலில் எப்படி இருந்த பையன் காலேஜ் போனதுக்கப்புறம் இப்படி சேஞ்ச் ஆகிடுவான். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் லெவலில் புக்ஸை வச்சுக்கிட்டு ஒரே படிப்ஸாக இருந்திருப்போம். ஸோ காலேஜ் போனதுக்கப்புறம் நம்ம தான்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒரு ஆட்டிடியூட் ஷோ பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இன்ட்ரடக்ஷனுக்காண்டி உங்களுக்கு வீடியோஸ் தெரியலக்காண்டி பக்கத்தில் காட்டினேன். இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம கோர்சஸ் படிக்கணும்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 நேஷ்னல் ஸ்காலர்ஷிப். அது எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும்னா www.scholarship.government.in போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பேங்க் லோன் வித்யாலக்ஷ்மி போர்ட்டலில் போய் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பட்டி ஃபார் ஸ்டடி வெப்சைட். இது ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். நம்ம போய் என்னென்ன ஸ்காலர்ஷிப் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸ்காலர்ஷிப் பிஎம்சி டெலகிராம் சேனலில் இருக்குது, பிக் மை கேரியர் பிளாட்ஃபார்ம். அதில் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம போய் பார்த்துக்கலாம். இன்னொரு ஒரு ஃபோட்டோ காட்டிடுறேன். இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரியலில் எப்படி இருக்கும், ரியலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ரீலுக்கு விஐபி ஃபிலிமில் நம்ம தனுஷ் இருப்பார், அவர் தான் எக்ஸாம்பிள். ரியல் லைஃப் ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்துல் கலாம் அண்ட் ஜிடி நாயுடு, இவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் ரியல் லைஃப் ஹீரோஸ். எதுக்கு பக்கத்தில் காட்டேன்னா என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதனால் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பேஸ்டு தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அது என்னென்னா சப்ஜெக்ட் டாமினன்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேத்தமேட்டிக் டாமினன்ட் கோர்ஸ், ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ், கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்ஸ் அண்ட் பயாலஜி டாமினன்ட் கோர்ஸ். இது எல்லாமே டிஎன்இஏ இன்ஜினியரிங் கோர்ஸில் என்னென்ன கோர்சஸ் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE Electrical and Electronic Engineering, BE Mechanical Engineering, BE Civil Engineering, BE Aeronautical, BE Marine Engineering. இதெல்லாமே மேத்தமேட்டிக் டாமினன்ட் கோர்சஸ். இன்னும் சில கோர்சஸ் இருக்குது. BE Automobile Engineering, BE Production Engineering, BE Mechatronics, BE Industrial Engineering, BE Robotics and Automation, BTech Artificial Intelligence and Data Science, BTech Information Technology. வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கோர்சஸில் என்னென்ன டாமினன்ட் கோர்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் டாமினன்ட் கோர்சஸ், மேத்தமேட்டிக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ், ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ், கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்ஸ், நெக்ஸ்ட் பயாலஜி டாமினன்ட் கோர்ஸ் இருக்குது. அதில் மேத்தமேட்டிக் டாமினன்ட் கோர்ஸ் என்னென்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronic Engineering,
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE civil engineering, BE aeronautical engineering, is BE automobile and BE production engineering, BE mechatronics, BE industrial engineering, robotics and automation, BE artificial intelligence and data science, BE electronics and instrumentation engineering. Next BE biomedical engineering, partly physics plus biology இருக்கும். BE material science and engineering, BTech chemical engineering, physics plus chemistry இருக்கும். BTech petroleum engineering, BTech mining engineering. இது எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸ் என்னென்ன பார்க்க போகிறோம். BTech chemical engineering, BTech petroleum engineering, BTech biotechnology engineering, BTech pharmaceuticals technology, BTech ceramic technology, BTech rubber and plastic technology. Next BTech textile engineering, textile chemistry. இப்போ பயாலஜி டாமினன்ட் கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். BTech biotechnology, BTech pharmaceuticals technology, BTech genetic engineering, BTech agricultural engineering, BTech food technology, BTech bioinformatics. என்னென்ன டாமினன்ட் கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு கோர்ஸஸ் பார்த்தோம்ல, அதில் மெயின் கோர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து அதில் என்னென்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எது இதில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ECE சொல்லுவாங்க. அதில் என்னென்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு எப்படி டிவைட் பண்ண போகிறோன்னா, கவர்மெண்ட்டில் சென்ட்ரலில் என்ன இருக்குது, ஸ்டேட்டில் என்ன இருக்குது, ப்ரைவேட் அண்டு ஸ்டார்ட் அப், ப்ரைவேட்டில் ஸ்டார்ட் அப், கார்பரேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் என்ன, ரிசர்ச் ஃபீல்ட்ஸ் அதில் என்ன இருக்குது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃப்ரீலான்சிங். ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்ஸுக்குமே என்னென்ன இந்த கேட்டகரிஸில், இந்த செக்டர்ஸில் ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாம். நம்பர் 1, கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் என்ன பார்த்துலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ரோல்ஸ் DRDOவில் நம்ம ஒர்க் பண்ணலாம், ISROவில் ஒர்க் பண்ணலாம், பெல்லில் ஒர்க் பண்ணலாம், ONGCயில் ஒர்க் பண்ணலாம், NTPC, BSNL, ரயில்வே, இது எல்லாமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ரோல்ஸில், அதில் ஸ்டேட் ரோல்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணலாம், டெலிகாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட், த்ரூ SSC, JEE ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம ஸ்டேட் ஜாப் ரோல்ஸ் வந்து ECEக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட், கார்பரேட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து டெலிகாம் ஜெயன்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபோம்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஏர்டெல், ஜியோ, குவால்காம், டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்டெல், சாம்சங் எக்ஸட்ரா இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் செக்டார் உங்களுக்கே தெரியும். இட்ஸ் 15% வந்து இப்போ வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கிறது வந்து செமிகண்டக்டர் செக்டார். அதில் எப்படின்னா ஒர்க் பண்ணலான்னா, மெயினாக VLSI டிசைனில் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்பெடட் சிஸ்டம், அனலாக் டிசைன், அதெல்லாம் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் IT சாஃப்ட்வேர் என்ன பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகலாம், AIML ஒர்க் பண்ணலாம் அண்ட் அதர் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டில் ஆல்சோ ஒர்க் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா, ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இன்னோவேஷன். ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸில் வந்து IoTயில் ஒர்க் பண்ணலாம், robotics, AI அண்ட் எம்பெடட் சிஸ்டம் அண்டு மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப். நம்மளாம் என்ன பண்ணலான்னா, லோக்கல் ஸ்கில்ஸை வச்சு நம்ம சின்ன ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் அண்ட் ரிசர்ச் ஃபீல்ட்ஸ் என்னென்ன பார்த்துக்கலாம். செமிகண்டக்டர் அண்ட் AI ஹார்ட்வேர் அண்ட் குவாண்டம் டெக், இது எல்லாமே வந்து ட்ரெண்டிங் அண்ட் ரிசர்ச் ஃபீல்டு. எதில் இருக்குன்னா, ECE டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஜாப் லேண்ட்ஸ்கேப். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் ஜாப், சிமிலர் டு ECE மாதிரியே தான் EEE ஆல்சோ. ஸோ அவைலபிள் NTPCயில் ஒர்க் பண்ணலாம், DRDO, ISRO and railway for power, electrical control, communication roles. IES roles in power and public infrastructure ஒர்க் பண்ணலாம். Private and startups வந்து NTPC, BEL. Self employment
சேம் ஹார்ட்வேர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் சென்சார் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். சாரி, ரிசர்ச் அண்ட் ட்ரெண்டிங் ஃபீல்டில் வந்து ஸ்மார்ட் கிரிட்ஸ், ரெனியூவபிள் பவர் சிஸ்டம், ஸ்மார்ட் சென்சார்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ணலான்னா கவர்மெண்ட்டில் வந்து பெல், ஓஎன்ஜிசி, ரயில்வே, டிஃபென்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ரோல்ஸ் இன் ப்ரைவேட் அண்ட் கார்பரேட்டில் வந்து ஆட்டோமேட்டிவ், மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ் ஃபர்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இதில் ஒர்க் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஒர்க் ஷாப் வைக்கலாம், ஆட்டோ ரிப்பேர் பண்ணலாம், ப்ரோட்டோடைப்பிங், ஃபேப்ரிகேஷன் சர்வீசஸ். ரிசர்ச் அண்ட் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், தெர்மல் சிஸ்டம், ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், எஸ்பெஷலி இன் லேப்ஸ் லைக் CMERI லேப்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்து கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோல்ஸ் PSUS, PWD, ரயில்வே, NHAI எக்ஸெட்ரா. ப்ரைவேட் செக்டரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டில் வந்து கன்சல்டன்சி ஃபார் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்மால் ஸ்கேல் கான்ட்ராக்டர்ஸ். ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் என்ன ஒர்க் பண்ணலான்னா ஸ்மால் சிட்டிஸை டெவலப் பண்ணலாம். டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரிங் வித் டெக் இன்டகிரேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து IES ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது இதில் இருக்குன்னா ஐடி, டேட்டா டிபார்ட்மெண்ட்ஸ், PSC, டிஃபென்ஸ் அண்ட் நேஷ்னல் ஏஜென்சிஸ். ப்ரைவேட் அண்டு ஸ்டார்ட்அப்ஸில் வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் இன் AI, சைபர் செக்யூரிட்டி, ப்ராடக்ட் இன்ஜினியரிங், SaaS அண்ட் ஃபின்டெக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். எதுலனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், AI டூல்ஸை வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெக் சொல்யூஷன்ஸ். ரிசர்ச் எங்கே பண்ணலாம்? AIML, குவாண்டம் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ் as highlighted by booming AI investment வச்சும் அண்ட் இந்தியா AI மிஷன் மூலமாக. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜாப் ரோல்ஸ் கவர்மெண்ட் ரோல் வந்து IT விங்ஸ் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரைவேட் அண்ட் ஸ்டார்ட்அப்ஸில் வந்து ஏஐயில் ஒர்க் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டெக், ஃப்ரீலான்சிங், ஆப் டெவலப்மெண்ட், க்ளவுட் சர்வீசஸ், டிஜிட்டல் காமர்ஸில் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் ஸ்ட்ரென்த் என்னென்னா சேம் AI, சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட், செமிகண்டக்டர் டிரைவன் ஹார்ட்வேர் ரோல்ஸ் ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் பார்க்க போகிறோம். ECE இன்ஃபோகிராஃபிக்ஸ். இதில் என்னென்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் என்ன, ஒரு கிராஃபிக்ஸ் மூலமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் ECE பேஸ் பண்ணி என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னு இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர் ஃபீல்டில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க NVIDIA அப்படிங்கிற இது வந்து EEE பேஸில் எவ்வளோ டாப் 10 EV கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு பை மார்க்கெட். ஸோ இன்ஃபோடெக்கில் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து இன்ஃபோடெக். நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங்ஸ்க்கு அதோட மேப்பு, கிராஃப் எல்லாம் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு, இதில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு இன்ஃபோகிராஃபிக்ஸில் காட்டியிருக்கேன், ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் செக்டாரில் என்னென்ன இருக்குதுன்னு இன்ஃபோகிராஃபிக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சர்வீஸ் டிகிரிஸ் பை த நம்பர்ஸ். இது எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஃபோகிராஃபிக்ஸில் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 18 ஹையஸ்ட் பேயிங் டெக் அண்ட் IT ஜாப் ரோல் ஃபார் 2024. எவ்வளோ யார் ஹையஸ்ட் பே பண்ணுறாங்க. ப்ளஸ் இப்போ IT செக்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது இன்ஃபோகிராஃபிக்ஸில் ஷோ பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பேஸ்ட் ஆன் 12th மார்க்கை வச்சு எப்படி நம்ம அட்மிஷன் எடுக்க போகிறோம், எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் கண்டக்டட். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக நம்ம வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் போகணுன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா 12th நம்ம எடுக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஎன்இஏ அட்மிஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் வந்து 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்காங்களோ அந்த கட் ஆஃபை வச்சு தான் உங்களுக்கு இது சீட் அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இதில் வந்து அந்த கட் ஆஃப் இல்லை, அதில் வந்து ஃபிசிக்ஸ் 50 மார்க் எடுத்துக்கோங்க, கெமிஸ்ட்ரி 50 மார்க்கு, நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து 100% வெயிட்டேஜ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட் சொல்லுவாங்க, தமிழ்நாடு இருக்குது. அது மூலமாக அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக தான் நீங்கள் எதில் போக முடியும், கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணி கவுன்சிலிங் மூலமாக நம்ம எந்தெந்த காலேஜுக்கு போகலாம், கவர்மெண்ட் எய்டட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் போகலாம். பட் டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம போக முடியாது கவுன்சிலிங் மூலமாக. நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் அட்மிஷன் இருக்குது. அது யூனிவர்சிட்டி ஆர் நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதணும். நேஷ்னல் எக்ஸாம்ஸ் என்னென்னா ஜேஇஇ மெயின்ஸ், ஜேஇஇ அட்வான்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம செலக்ட் ஆனோன்னா ஐஐடி சென்னையில் படிக்கலாம். இதே மாதிரி நிறைய ஐஐடிஸ் இருக்குது, அங்கே படிக்கலாம். அண்ட் என்ஐடி திருச்சியில் படிக்கலாம். தமிழ்நாடுல எது இருக்குன்னா ஐஐடி சென்னை அண்ட் என்ஐடி திருச்சி. இது என்ட்ரன்ஸ் மூலமாக நம்ம போய் படிக்கலாம். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாம்ஸ், டீம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அதில் அவங்களா கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸு. ஸோ அது என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். காலேஜ் சச்சஸ் விஐடிக்கு அவங்களா தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எம்க்கு ஜேஇஇ, JEEE எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அமிர்தா அண்ட் அதர் இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாமே அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது மூலமாக தான் அவங்க அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ டிஎன்இஏ இப்போ ஒரு சம்மரி டேபிள் மாதிரி பார்த்துக்கலாம். டிஎன்இஏ 12th மார்க்குக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நம்ம படிச்சிருக்கணும். எந்தெந்த காலேஜுக்கு போகலான்னா கவர்மெண்ட் எய்டட் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் போகலாம் அதர் தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அத்தாரிட்டி த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஜேஇஇ மெயின்ஸ் எழுதணும், ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதணும். எங்கெங்கே போகலான்னா ஐஐடிஎஸ், என்ஐடி, IIITs, GFTIs போகலாம். யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எங்கேன்னு அவங்க யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்களே அந்த எக்ஸாம் எங்கெங்கே எழுதணும்னா எக்ஸாம்ஸில் VIT, SRM, JEE எழுதலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நம்ம போகலாம். ஹவு டு சூஸ் குட் காலேஜ், நம்ம குட் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். குட் காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கீ ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிடேஷன் அண்ட் அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் போகிறோன்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இருக்கான்னு பார்க்கணும். இதே நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் போகிறோன்னா AICTE அஃபிலியேஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு லுக் ஃபார் NAC கிரேட் இருக்கா, MBA அக்ரிடேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம செகண்ட் ஒன் ரேங்கிங் அண்ட் ரெப்யூட்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அது எதில் பார்க்கணும்னா NIRF ரேங்கிங் இருக்கும். NIRF ரேங்கிங்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். நெக்ஸ்ட் காலேஜஸ் லைக் IIT மெட்ராஸ், NIT திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி, CEG கேம்பஸ், VIT, SRM, PSG ஹைடெக் இதெல்லாமே ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்து கோர்சஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சூஸ் அ காலேஜ் எப்படின்னா மாடர்ன் பிரான்ச்சஸ் இருக்கா, நாட் ஓன்லி ஓல்டு கோர்சஸ் இல்லாமல் மாடர்ன் கோர்சஸ் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். மாடர்ன் பிரான்ச்சஸ் என்னென்னா CSEs இருக்கா, CSE பிரான்ச் இருக்கா, ECE இருக்கா, மெக்கானிக்கல் இருக்கா, சச்சஸ் மெக்கானிக்கல் ப்ளஸ் மாடர்ன் கோர்ஸ் என்னென்னா AI அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, PLSI எல்லாமே இருக்கா நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த சிலபஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து
ஆப்டாக இருக்கா, இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி 5.0க்கு வந்து நமக்கு அதை வந்து உங்களுக்கு நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க காலேஜில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அண்டு ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். காலேஜஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும், பெட்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ இருக்கணும். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேப்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மாடர்ன் லேப்ஸு, வெல் எக்யூப்டு ஒர்க் ஷாப் இருக்கா, கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருக்கா, லைப்ரரிஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கேம்பஸ்குள்ளே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இன்குபேஷன் சென்டர் அண்டு ரிசர்ச் லேப்ஸ், ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கீ ஃபேக்டர் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். செக் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் நல்லா இருக்கா, ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, ஹையர் சேலரி எவ்வளோ, ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். குட் காலேஜ் வந்து குட் காலேஜ் ஷுட் பி டைஅப் வித் ஐடி கம்பெனிஸ் கூட டைஅப் பண்ணி வச்சுருக்கணும், கோர் கம்பெனிஸ் கூட டைஅப் பண்ணியிருக்கணும், அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ் கூட டைஅப் பண்ணி வச்சுருக்கணும். லாஸ்ட் 3 to 5 இயர்ஸுக்கு வந்து அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இன்டென்சிவ் அண்ட் இண்டஸ்ட்ரி கனெக்ட், ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி டைஅப் இருக்கணும், ரொம்ப இன்டென்சிவ் கொடுக்கணும், ஒர்க் ஷாப் நிறைய கண்டக்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் பண்ணணும், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெயின் பாயிண்ட் வந்து ஐடி கம்பெனிஸோட MOU சைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் ஃபிர்ம் கூட, ரிசர்ச் சென்டர்ஸ் கூட எல்லாமே MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் அலுமினி நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த காலேஜில் வந்து ஸ்ட்ராங் எதுக்கு அலுமினி நெட்வொர்க் இருக்கணும்னு பார்க்குறோன்னா, ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் ஹெல்ப்ஸ் மென்டார்ஷிப்புக்கு, ரெஃபரலுக்கு அண்டு கேரியர் கைடன்ஸ்க்காண்டி அலுமினி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே அலுமினி நெட்வொர்க் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கேம்பஸ் லைஃப் அண்ட் சப்போர்ட் அடுத்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கேம்பஸில் கிளப்ஸ் இருக்கா, கிளப்ஸ் வச்சுருக்காங்களா, கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இருக்கா, ஹேக்கத்தான்ஸ் நடக்குதா, இன்னோவேஷன் செல்ஸ் இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கேரியர் கவுன்சிலிங் சப்போர்ட் இருக்கா, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கா, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். லொக்கேஷன் அண்ட் அக்சசபிலிட்டி நியர், அந்த நம்ம காலேஜோட லொக்கேஷன் ஒரு மெயின் ரீஜனில் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சென்னை பக்கத்தில் இருக்கணும், ஆர் கோயம்புத்தூர் பக்கத்தில், ஆர் பெங்களூர் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும், எக்ஸ்போசர் ஆல்சோ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஷிப், டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வருது நம்ம கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு சூட்டபிள் ஆகுமா, நமக்கு ஓகேவாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லுக் ஃபார் கவர்மெண்ட், அடுத்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குது, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் என்ன இருக்குது, மெரிட் ஸ்காலர்ஷிப் என்ன இருக்குது, ஆர் ஃபீ வேவர்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அந்த ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கா, என்னென்ன ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதோட ஹைலைட்ஸ் என்னென்னு ஆல்சோ பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து ஸ்கில்லை அப்டேட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கோர்சரா அது வந்து எதுக்கு பெஸ்ட்டுன்னா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு நமக்கு பெஸ்ட். அதோட ஹைலைட்ஸ் என்னென்னா கோர்சஸ் ஃப்ரம் ஸ்டான்ஃபோர்ட், ஐஐடிஸ், கூகுள், IBM ரெகனைஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் EDX அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு உங்களுக்கு பெஸ்ட்டு. இதோட சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எங்கெங்கே கிடைக்குன்னா ஹார்ட்வேர், MIT, IITs, மைக்ரோ மாஸ்டர்ஸ் இங்கேருந்து கிடைக்கும். Udemy அஃபோர்டபுள் ஸ்கில் கோர்சஸ். ஹைலைட்ஸ் வந்து ஹியூஜ் லைப்ரரிஸ், லைஃப் டைம் ஆக்சஸ், குட் ஃபார் குயிக் லேர்னிங். ஸ்கில் ஷேர் க்ரியேட்டிவ் ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்கில்லை படிச்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு வந்து ஸ்கில் ஷேர் யூஸ் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஹைலைட்ஸ் என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், ப்ராக்டிக்கல், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் டெக் அண்ட் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன இருக்குது நம்ம பார்க்குறோம், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு.
யுடாசிட்டி வந்து எதுக்கு பெஸ்ட்னா டேட்டா சயின்ஸ், ஏஐ, க்ளவுட் அண்ட் ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப பெஸ்ட். ஹைலைட்ஸ் என்னென்னா நானோ டிகிரி ப்ரோக்ராம், ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம். ப்ளூரல் சைட்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனலுக்கு பெஸ்ட்டு. ஹைலைட்ஸ் என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங், ஸ்கில் அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் லிங்க்டின் லேர்னிங், கேரியர் ஓரியன்டட் அப்ஸ்கில்லிங் பெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ் என்னன்னா கோர்சஸ் ஆன் லீடர்ஷிப், ஐடி சாஃப்ட்வேர் வித் லிங்க்டின் பேட்ச். கிரேட் லேர்னிங் பெஸ்ட். எதுக்கு கிரேட் லேர்னிங்கில் வந்து எது பெஸ்ட்னா ஏஐஎம்எல், க்ளவுட், பிஸ்னஸ். ஹைலைட்ஸ் எதுக்குன்னா ஃப்ரீ அண்ட் பெய்டு ப்ரோக்ராம்ஸுக்கு, ஸ்ட்ராங் இன் இந்தியாவில். கோடிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பிளாட்ஃபார்ம் வந்து கோடிங் நிஞ்சாஸ், ஸ்கேலாக இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆன பெஸ்ட் இருக்குன்னா காம்படேட்டிவ் கோடிங்க்கும் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கும் பெஸ்ட். ஹைலைட்ஸ் என்னென்னா இந்தியன் ஃபோக்கஸ்டு பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் கோர்சஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கோட் செஃப், ஹேக்கர் ரேங்க், லீட் கோட். இது வந்து பெஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் அண்ட் கான்டெஸ்ட். ஹைலைட்ஸ் வந்து கிரேட் ஃபார் கோடிங் இன்டர்வியூஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஃப்ரீ கோட் கேம்ப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே வந்து ஃப்ரீ கோடிங் டுட்டோரியல்ஸ் பெஸ்ட் அங்கே. நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ் வந்து 100% ஃப்ரீ இங்கே வந்து. நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ், குளோபல் கம்யூனிட்டி, இது ஹைலைட்ஸ். இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு. பிளாட்ஃபார்ம் வந்து சிம்ப்ளி லேர்ன், பெஸ்ட் ஃபார் டிஜிட்டல் ஸ்கில்ஸ், டேட்டா, க்ளவுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஹைலைட்ஸ் வந்து ஜாப் ரெடி பூட் கேம்ப்ஸ் வித் ஐஐடி, ஐஐஎம், என்இ டைப்ஸ். அப்கிரேட் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் கல்தந்தாரந்தெழுது. கொலாபரேஷன்ஸ் வித் வெர்சலிட்டி லைக் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் லிவர்பூல். அடுத்து வந்து என்பிடிஎல் ஸ்வயம் போர்ட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் சர்டிஃபிகேஷன்ஸ், ஃப்ரீ ஐஐடி, ஐஐஎஸ்சி ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஹைலைட்ஸ் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் எம்ஹெச். இப்போ ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் 2025 என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாட் நியூ இன் 2025? டாப் 10 எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சரல் பேட்டரி composites, collaborative sensing, green nitrogen fixation, generative water marking, engineered living therapeutics. GLP is for neurodegenerative diseases. Autonomous biochemical sensing. Next gen nuclear energy, osmotic power system. இது எல்லாமே நியூ எமர்ஜிங் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து நியூ பிக் திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்பர் 1 ஏஐ டிரைவன் சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கெமிக்கல் டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில். ஹெல்த் டெக் அண்ட் பயோடெக். Future of work and EdTech 2.0, Web3 and digital trust, space tech and deep tech, next generation consumer and lifestyle. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோட முடிக்க போகிறோம். இப்போ இந்த இன்ஜினியரிங் மூலமாக இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி நம்ம பார்த்தோம். இதில் வந்து ஒரு ஸ்டோரியோட நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டோரி வந்து யாருன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்டோரி ஆஃப் ரெட் ப்ளஸ் எப்படி வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சின்ன அதாவது ஒரு பெரிய ஸ்டோரி தான், அதை நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம். வானிந்திர சாமான்னு ஒரு பர்சன் இருக்கார். அவர் வந்து ஒரு ஐடி டெக் கை. அவர் வந்து பெங்களூர்லேருந்து தீபாவளிக்காண்டி அவங்கள ஹோம் டவுனுக்கு போகணும் அப்படின்ட்டு டிக்கெட் புக்கிங்க்கு போயிருக்காரு. போகும்போது அவருக்கு அங்கே என்ன ரொம்ப வந்து ஒரு ஹேர்டல்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹேர்டல்ஸை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து இன்னும் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அந்த ஹேர்டல்ஸ் இல்லாமல் டிக்கெட் புக்கிங்லேருந்து எல்லாமே நம்ம எப்படி
ஹர்டில்ஸ் இல்லாமல் ஈஸியாக நம்ம புக் பண்ணுறது, ஈஸியாக ஒரு ட்ராவலிங் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி அவரும் திங்க் பண்ணால் தான் இந்த ரெட் பஸ் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் அன்றைக்கி அந்த தீபாவளி டைமில் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனா தான் இந்த ரெட் பஸ் கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதுக்காண்டி நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஓன்லி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணாமல் ஆண்டர்ப்ரினர்ஷிப்பாகவும் எடுத்து நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம அவங்களோட லைஃப்பை சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த ரெட் பஸ்ஸோட ஸ்டோரி, ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஸ்டோரி உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஓவராலாக இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு 2 ஏஐ டூல் வந்து எது மெயினாக இருக்குது, எது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 ஏஐ டூல் வந்து ஃபர்ஸ்ட் ChatGPT அண்ட் Perplexity. இதுதான். தேங்க்யூ ஃபார் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச்.